ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கோம், கொஞ்சமாக நல்ல மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், அப்புறம் தனியாத்தூள், 1/2 கிலோ சங்கரா மீன் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே ஒரு சட்டியை வைக்கணும். சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிட்டு வெங்காயம், தேங்காய், இதெல்லாம் போட்டு வதக்கணும். முதல்ல இப்படி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கும்போது நல்ல மிளகும், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். பின்னாடி இது காஞ்ச மிளகாய் வத்தல் தூளும் தனியாத்தூளும் 2 சேர்த்து போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கட் பண்ணி வச்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது புளியை நனைய போட்டு வச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டு. தக்காளி பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சு. உடனே நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டு. புளி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இனி வறுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இதில் போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி, பிறகு கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டு. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. அது ரெண்டுல மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. மீனும் குழம்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வற்றி வர்றது வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா, உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லோரும் செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்